ஓம் சாய்ராம். நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் சாய்சத் சரிதமில் நிறைவு அத்தியாயமான 50வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 2 நண்பர்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் தங்களுடைய தொழில், குடும்பம் அதையெல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு நண்பர் கேட்குறாரு, உங்களுடைய காலில் ஏதோ அடிபட்டிருக்கே, என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, நான் சில வருடங்களுக்கு முன்னாடி இதே போல் ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சின்ன விபத்தில் என்னோட கால்களில் காயம் பட்டுருச்சு. அந்த காயத்திற்கான மருத்துவம் எடுத்துகிட்டு தான் வர்றேன். ஆனாலும் அந்த காயம் குணமாகலை. காயம் தரக்கூடிய அந்த வலி என்னுடைய உயிரே போயிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது. நான் இந்த வலியோட இன்னும் எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ போகிறேன்னு தெரியலன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ சக நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு முறை ஷீரடிக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வலி போயிடும், உங்களுடைய கால்கள் குணமாயிடும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, ஷீரடியா, பாபாவா, யார் அவர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நண்பர் சொல்கிறார், பாபாவின் அற்புதங்களை பற்றி நிறைய சொல்கிறார். பாபா எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கார். பாபாவை தரிசனம் பண்ணவங்க இப்போ என்ன நிலைமையில் சந்தோஷமாக இருக்காங்க. இதையெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது அந்த நண்பருக்கு கேட்க கேட்க அப்போவே தன்னுடைய கால்களில் இருக்கிற வலி குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதை கேட்கும் போதே என்னுடைய கால்களின் வலி அப்படியே பறந்து போன மாதிரி தோணுது எனக்கு. அதை நான் உணர்றேன். பாபாவை தரிசனம் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா என்னை விட பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னும் பொழுது அந்த நண்பர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு முறை ஷீரடி கிராமத்துக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த சந்தோஷத்தை உணர்வீங்க. இப்போ உணர்றதை விட பல ஆயிரம் மடங்கு சந்தோஷம் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் பொழுது இவருக்கு ஆவல் ரொம்ப அதிகமாகுது. நான் எப்படியாவது பாபாவை தரிசனம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அப்போ சக நண்பர் சொல்கிறார், நாம் 2 பேரும் வேறு வேறு விஷயங்களுக்காக போய்கிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய விலாசம். இந்த விலாசத்திற்கு நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களை ஷீரடி கிராமத்திற்கு அழைச்சிட்டு போகிறேன். பாபாவை நாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விலாசத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் 2 நண்பர்களும் சந்திக்கிறாங்க. அதாவது பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக கால்கள் பாதிக்கப்பட்ட அந்த நண்பர் இன்னொரு நண்பருடைய வீட்டிற்கு போகிறாரு. வீட்டிற்கு போகும் பொழுது அங்கே பெரிய பெரிய பலகைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பலகைகள் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனாலும் உள்ளே போகிறாரு. போன உடனே நண்பரை பார்க்குறாரு. ட்ரெயினில் சந்தித்தோமே, ஞாபகம் இருக்கா அப்படின்னும் பொழுது அவரும், அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும், உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை பாபா கிட்ட அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னதே நான் தானே, அதனால் நல்ல ஞாபகம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பெரிய பெரிய பலகைகள் வச்சுருக்காங்க. எல்லா பலகைகளும் மூடி வச்சுருக்காங்க. இவர் கேட்குறாரு, இதெல்லாம் என்னது அப்படின்னும் பொழுது நீங்களே திறந்து பாருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பலகை அதை திறந்து பார்க்கும்போது பாபாவினுடைய திருவுருவம் வரையப்பட்டிருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. உடனே கேட்குறாரு, நீங்கள் சொன்ன பாபா இவர் தானா, இவரை தான் நீங்கள் சொன்னீங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், பாபாவினுடைய ஓவியம் அது. இந்த ஓவியத்தில் சில ஃப்ரேமில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்கிறதுக்காக என்கிட்ட வந்தது. அதெல்லாம் சரி பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் அந்தந்த பக்தர்கள் வீட்டிற்கு போக போகுது. அப்போதான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த ஓவியத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி. ஏன்னா பாபா அவர் மனசு வச்சாதான் நாம் அவரை சந்திக்க முடியும். நாம் நினச்சி பாபாவை சந்திக்கிறது கிடையாது. நம்முடைய அன்பு, நம்மளுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக
பாபாவை சீக்கிரமே நாம தரிசனம் பண்ணிடுவோம். அதில் இதுவும் ஒன்று. இப்போ உங்கள் மனசில் பாபா ஆழமாக பதிஞ்சிட்டாரு. நீங்கள் எப்படா பாபாவை சந்திக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஆவலாக இருந்தீங்க இல்லையா? அந்த ஆவலுக்கு கிடைத்த பரிசு தான் பாபாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய திருவுருவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது நான் வரைந்த ஓவியம்னு காட்டுறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாபாவை நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி திருவுருவமாக நாம் ஓவியத்தில் பார்த்துட்டோம் அப்படி நினச்சிட்டு மனசில் வேண்டிக்கிறாரு. பாபா, நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் எனக்கு காட்சி தருவீங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. நீங்கள் அற்புதமானவர் தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. இப்பொழுது 2 பேரும் சேர்ந்து ஷீரடிக்கு கிளம்புறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க. பாபாவை தரிசனம் பண்ணும்போது பாபாவினுடைய அருளுரைகள், பாபாவினுடைய அந்த வார்த்தைகள், பாபாவினுடைய அந்த ஆசீர்வாதம், பாபாவினுடைய அந்த கனிவு, பாபாவினுடைய அந்த சின்ன சின்ன அறிவுரைகள் இதெல்லாம் அந்த பக்தருக்கு ரொம்ப அமைதியை கொடுக்குது. அந்த பக்தர் அந்த நிமிஷம் என்ன சொல்கிறாருன்னா, பாபா, நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது பாபாவும் சொல்கிறாரு, உன்னுடைய விருப்பம்பா, நீ என்ன வேணாலும் இங்கே செய்யலாம், அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னும் பொழுது இந்த பக்தருக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த பக்தர் அங்கேயே சில காலம் இல்லைங்க, சில வருடங்கள் அங்கேயே இருந்து எல்லா பக்தர்களுக்கும் பாபாவை தரிசனம் செய்கிறதுக்காக வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் ஓடி ஆடி வேலை செய்கிறாரு. கால் காயம்பட்ட அந்த பக்தர். அந்த பக்தர் தன்னுடைய காலின் வலிகளை மறந்து பாபாவை பார்த்த சந்தோஷத்திலேயே அவர் பல காலம் தங்கி சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பாபாவுக்கு தெரியாதா தன்னை நாடி வந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு? அவருடைய கால்களும் குணமாகுது பாபாவின் ஆசீர்வாதத்தால். பல காலம் அங்கேயே இருந்து எல்லாருக்கும் சேவை செஞ்சு பிறகு வயது முதிர்வு காரணமாக தன்னுடைய குடும்பத்தோடு சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு, பாபா, நான் இவ்வளவு நாள் இங்கே இருந்து எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் சேவை செஞ்சிட்டேன். இப்போ என்னுடைய குடும்பத்தோட நான் சேரப்போகிறேன். என்னுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுது. எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களுடைய நினைவுகள் என் மனதில் இருக்கும்போதே, என்னுடைய எண்ணத்தில் நீங்கள் இருக்கும்போதே என் உயிர் பிரியணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பாபா லேசா புன்னகைக்கிறார். நீ போயிட்டு வாப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல, அதே போல பாபாவினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அந்த பக்தர் ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருக்காரு. வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சக நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றாரு. முன்னாடி நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அந்த சக நண்பரின் தோளில் படுக்கிறாரு. இந்த கால்கள் பாதிக்கப்பட்ட பாபாவின் ஆசீர்வாதத்தால் குணமான அந்த பக்தர் தன்னுடைய நண்பரின் தோளில் சாய்றாரு. சாய்ந்த நிலையிலேயே அப்படியே தன்னுடைய உயிரை விட்டுடுறாரு. இறக்கும் போது எந்த ஒரு வலியும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை. பாபாவினுடைய அற்புதத்தை சக நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாரு. லேசா படுத்தாரு. அப்படியே இயற்கை எய்துறாரு. இதுதான் பாபாவினுடைய அற்புதம். பாபாவை முழுமையாக நம்பி நீங்கள் தான் பாபா எனக்கு எல்லாமே அப்படின்னு பாபாவை சரணடைந்தால் நமக்கு எந்த துன்பமும் வராது, எந்த வலியும் வேதனையும் வராது, கடைசியில் அந்த உயிர் மூச்சு பிரியும் வரை. இதுதான் சாய்சத் சரிதம் நிறைவு பகுதியான 50வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாய்சத் சரிதம் நிறைவு அத்தியாயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஜெய் சாய்ராம்.